ஆரம்பத்தில் இருந்தே பேய் பிசாசு என்ற நம்பிக்கையை அன்றைக்கு எங்க விட்டோமோ அதுல இருந்து வராம ஆரம்பத்தில் இருந்தே அது பற்றிய விளக்கத்தை நம்ம ஆராய்வோம். முதல்ல இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் வணக்க வழிபாடுகள் இதை மட்டும்தான் இஸ்லாம் கண்டுகொள்ளும், மற்ற நம்பிக்கைகளை கண்டுகொள்ளாது என்று நம்ம சமுதாயத்தில் உள்ள பல பேர் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வணக்க வழிபாடுகளை விட அதிகமான முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குதுன்னு கேட்டா நம்பிக்கைக்கு தான் கொடுக்குது. வணக்கத்தை ஒருவன் ஈமான் இல்லாம காலமெல்லாம் வணங்குறான், அல்லாஹ்வுக்கு மூஞ்சில எரிஞ்சிருவான். அதை ஒருவன் நல்ல நம்பிக்கையோட கொஞ்சமா வணங்குறான், அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு கேட்டா இதயத்துல அல்லாஹ்வை பற்றி நம்புறது கரெக்டா நம்பணும், அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி சரியா நம்பணும், மலக்குகளை பற்றி சரியா நம்பணும், வேதங்களை பற்றி சரியா நம்பணும். அல்லாஹ்வை நம்புறோம்னு சொல்லி அதை ஏறுக்குமாறா நம்பணும்னு வைங்க, அல்லாஹ் எல்லா அமலையும் நாசமாக்கி போடுவான். இப்ப அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்களே ஆனால் அவர்களுடைய நல்லறங்கள் எல்லாம் பாழாகிவிடும். அல்லாஹ் ஏன் சொல்றான்? நல்லறங்கள் செய்யறான், ஆனா அல்லாஹ்வுக்கு இணை வச்சிட்ட உடனே அந்த நல்ல அமல் ஒண்ணுமில்லாம போயிடுது. வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். இணை வைப்பார்களே ஆனால் அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் பாழாகிவிடும். குர்ஆனுடைய வசனம். எதனால நல்லறங்கள் பாழாகுதுன்னு கேட்டா செயல்லாம் கரெக்டா தான் இருக்குது, ருக்கு தான் செய்யறான், சஜிதா தான் செய்யறான், அதுல ஓத வேண்டியதான் ஓதுறான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த காரணத்தினால, நம்பிக்கை சரியில்லாத காரணத்தினால செஞ்ச அமல் பாழாயிடுது. அப்ப இந்த பேய் பிசாசு என்பது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அது நம்ப வேண்டிய ஒன்றாக இருந்தால் அதுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்குது. நம்ப கூடாததாக இருக்குமே ஆனால் அதை நம்ம நம்பணும்னு சொன்னா நம்பிக்கை சரியில்லைங்கிற காரணத்தினால் நம்முடைய எல்லா அமல்களும் பாழாகி போயிடும். அதனால பேய் பிசாசுங்கிறது சும்மா நான் நினைச்சா நான் நம்புவேன், நான் விரும்பாட்டி நம்ப மாட்டேன், அப்படி போக முடியாது. நம்பிக்கை விஷயத்தை தான் ரொம்ப கரெக்ட் பண்ணணும். நம்பிக்கை தான் பேசிக், அஸ்திவாரம். மற்ற செயல்கள் எல்லாம் வெளியில எழுப்பக்கூடிய கட்டிடங்கள். கட்டிடத்துக்கு முன்னாடி அஸ்திவாரம் சரியா இருந்தா தான் கட்டிடத்தை எழுப்ப முடியும். அப்ப பலமில்லாத அஸ்திவாரத்தின் மீது எழுப்பப்படக்கூடாது என்பதற்காகத்தான் பேய் பிசாசு என்ற இந்த தலைப்பு ஈமானோட தொடர்புடையது. இதை நம்ம நம்பணும்னு சொன்னா நம்முடைய ஈமானுக்கு பங்கம் ஏற்பட்டு போயிடும் என்ற காரணத்திற்காக இந்த தலைப்பு நம்ம தேர்வு செஞ்சிருக்கிறோம். வேற ஒரு பகுத்தறிவாதம் பேசுறதுக்காக இல்ல, நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு என்பதை முதல்ல நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். இரண்டாவதாக பேய் பிசாசு இருக்குதா இல்லையா என்பதை ஆய்வு செய்வதை ரெண்டு விதத்தில் நம்ம ஆய்வு செய்யணும். ஒன்னு, மார்க்க ஆதாரங்களில் இதுக்கு அனுமதி இருக்குதா. முதலாவது ஆய்வு எப்படி பண்ணணும்னு கேட்டா குர்ஆன்ல இருந்து இதை நம்புறதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்குதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகள்ல இருந்து இந்த பேய் பிசாசை நம்புறதுக்கு சில ஆதாரங்கள் இருக்குது, முகாந்திரம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா என்று மார்க்க ஆதாரங்கள் அடிப்படையில் இதை ஆராய்ச்சி பண்ணணும். ரெண்டாவது, நடைமுறையில அறிவுபூர்வமாக முதல்ல மார்க்கம் தான், மார்க்க ரீதியா இல்லையோ இருக்குதோ முடிவு பண்ணிவிட்டு நடைமுறையில பகுத்தறிவு ரீதியாக நம்ம சிந்திச்சு பார்த்து பேய் இருக்குதா, பேய் இருக்குன்னு சொல்றக்கூடிய வாதத்தில் என்னமாவது உண்மை இருக்குதா என்பதை இரண்டாவதாக நம்ம ஆய்வு பண்ண இருக்கிறோம். ஃபர்ஸ்ட், மார்க்க ரீதியாக பேய் பிசாசை பற்றி நம்ம ஆராய்வோம். மார்க்க ரீதியாக ஆராய்றதா இருந்தா பேய் பிசாசுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்களோ அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். பல விளக்கங்கள் சொல்றாங்க. முதலாவது விளக்கம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இறந்து போனவருடைய ஆவி தப்பிச்சு வந்து உசுரோட இருக்கிறவன்ட்ட ஏறி உட்கார்ந்துக்கிறோம், மேலாடும், அதுதான் பேய். பேய்க்கு பல விளக்கம் இருக்குது, இது ஒரு விளக்கம். ஒவ்வொரு விளக்கத்தையும் குர்ஆன் ஹதீஸ்ல ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். பேய்க்கு புது புது விளக்கம் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு விளக்கம் என்ன விளக்கம் கேட்டா, இறந்து போனவர்களுடைய ஆவி, அதுல பல வெரைட்டியா பிரிப்பாங்க. எல்லா இறந்து போனவர்களும் இல்ல, தற்கொலை செஞ்சவன், அந்த மாதிரியான ஒரு தப்பு செஞ்சுட்டு இறந்தவன், கொலை செய்யப்பட்டவன், இந்த மாதிரி ஆவிதான தவிர சாதாரண ஆவி இல்ல, இப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன ஆவியோ, இறந்தவனுடைய ஆவி, அதான் அடிப்படை. இறந்து போனவனுடைய உயிர் உசுரோட இருக்கிறவன்ட்ட உட்கார்ந்து கொள்ளும், உட்கார்ந்து கொண்டு அது இந்த உடம்புல இருந்து அது செயல்படும்.
100% செயல்படும், அல்லது ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு செயல்படும், அல்லது 5 நிமிஷம் செயல்பட்டு 1.5 மணி நேரத்துக்கு செயல்படாது, ஏதோ ஒண்ணு செயல்பட்டுட்டே இருக்கும். அதாவது முழுசாகவே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பேய்கள் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போய் வேடிக்கை காட்டக்கூடிய பேய்கள் இருக்கு நம்புறாங்க. எப்படி இருந்தாலும் பேய்ங்கிறது அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு கேட்டா, செத்தவர்களுடைய ஆவிகள் உயிரோடு உள்ளவர்கள் மீது உட்கார்ந்து கொள்ளும். பகுத்தறிவெல்லாம் தனியா அதத்துக்கு வச்சிரும், அந்த ஆர்குமெண்ட் போக வேணாம். இதுக்கு குர்ஆன் என்ன சொல்லுது, இப்படி நம்பலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்கள் என்ன சொல்லுது, அதுதான் நமக்கு அடிப்படை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல எந்த இடத்திலேயாவது இறந்து போன ஆவிகள் இந்த உலகத்திற்கு திரும்ப வந்து அவை உசுரோடு இருக்கிற மனிதர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும், அவனை தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி இருக்கிறானான்னு தேடி பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல அப்படி ஒரு வசனமே கிடையவே கிடையாது. இறந்து போன ஆவி உசுரோட உள்ளவன்ட்ட உட்கார்ந்துக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து கூட குர்ஆனில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது இறந்து போன ஆவிகள் அல்லது கெட்ட ஆவிகள் அல்லது காபிரான ஆவிகள் அல்லது தற்கொலை செய்த ஆவிகள் எந்த ஆவியோ உயிரோடு உள்ளவர்கள் மீது உட்கார்ந்து கொள்ளும் என்று அவங்களாவது சொன்னார்களா? இல்லை. சொன்னதற்கு ஒரு ஹதீஸ் கிடையாது. அதாவது அல்லாஹ்வும் சொல்லவில்லை, என்ன சொல்லல, செத்து போனவன் ஆவி உசுரோட உள்ளவன்ட்ட வரும் அல்லாஹ்வும் சொல்லல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாவது சொன்னாங்களா? எல்லாத்தையும் சொல்லி தரக்கூடிய மார்க்கத்தை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். இந்த மார்க்கத்தை பத்தி அல்லாஹ்வே பெருமிதம் கொள்றான். எப்படி பெருமிதம் கொள்றான்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை நான் முழுமையாக்கி தந்திருக்கிறேன். ஒண்ணு கூட உடலன்னு அர்த்தம், முழுமையாக்கிட்டு அர்த்தம். எதையும் சொல்லாம விடல, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன், சொல்லாத எடுத்துக்கிறாங்க, சொன்னதுதான் தீனு. நான் மறந்து போய் ஒண்ணு விட்டுறலாங்கிறான் அல்லாஹ். ஒமாக்கான ரப்புக்க நசியா, உன்னுடைய இறைவன் மறக்கக்கூடியவன் இல்லை. இது குர்ஆனுடைய வசனம். அப்ப அல்லாஹ் எதையும் மறக்கவே மாட்டான். அவர் இப்படி ஒண்ணு பேயின்னு ஒண்ணு இருந்தா இந்த விஷயத்தை நம்ம சொல்லாம விட்டுட்டோமே, சொல்லியிருக்கணுமே அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கணும்ல, அல்லாஹ்வுடைய ரசூலாவும் சொல்லியிருக்கணும்ல. இல்ல, குர்ஆன் பூரா தேடி பார்த்தாலும் இறந்து போனவர்களுடைய ஆவி உசுரோடு உள்ளவன்ட்ட வரும் ஒரு வசனம் இல்ல, ஒரு ஹதீஸ் இல்ல. அப்படி இல்லாட்டாலும் பரவாயில்லை, அதை பத்தி குர்ஆன் பேசாம தானே இருக்குது. நாங்க நம்புறதுனால குர்ஆனுக்கு என்ன எதிராக வந்துட போகுதுன்னு கூட கேட்கலாம். அப்படி நிறுத்திக்கிறல குர்ஆன், அதை மறுத்து பேசுது. பாயிண்ட கவனிக்கணும். இறந்து போன ஆவி வரும் என்று சொல்லாம விட்டது மட்டுமில்ல, வராதுன்னு சொல்லுது. அதான் முக்கியமான பாயிண்ட். குர்ஆன் சொல்லுது, ஒருத்த மௌத்தா போன பிறகு அவன் இந்த உலகத்துக்கு திரும்பி வரவே முடியவே முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில டிக்ளேர் பண்றான். பல இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, அடிச்சு சொல்றாங்க, மௌத்தா போன பிறகு இந்த உலகத்துக்கு எந்த ஆவியும் வராது. நல்லவர் ஆவியும் வராது, கெட்டவர் ஆவியும் வராது, தற்கொலை செஞ்ச ஆவியும் வராது, கொலை செய்யப்பட்ட ஆவியும் வராது, பாவியுடைய ஆவியும் வராது, சாலிகானவனுடைய ஆவியும் வரவே வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்ற ஒரு வசனத்தை பாருங்க, அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹல் மௌத் வயுர்சிலுல் உக்ரா. இது குர்ஆனுடைய வசனம். இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டா, அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ, அல்லாஹ் ஆன்மாக்களை, உயிர்களை தன் கைவசத்திலே எடுத்துக்கொள்ளான், கைப்பற்றிக் கொள்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், உயிர்களை கைப்பற்றிக் கொள்கிறான். எப்பவெல்லாம் கைப்பற்றுகிறான்? 2 நேரத்தில் அல்லாஹ் கைப்பற்றுகிறானா. எப்ப கைப்பற்றுகிறான் கேட்டா, ஹீன மௌத்திஹா, அவை மரணிக்கிற நேரத்திலும் அல்லாஹ் கைப்பற்றுகிறான். வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, மரணிக்காத உயிர்களை உறக்கத்திலும் அவன் கைப்பற்றிக் கொள்கிறான். அல்லாஹ் உயிர்களை அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிறானா. எப்ப எடுத்துக்கிறானா? 2 சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கிறான். ஒண்ணு, நம்ம தூங்குறோம்ல, தூங்கும் போது உயிர் இருக்குது, சிந்திக்க மாட்டேங்குது, செயல்பட மாட்டேங்குது, அனிச்சையான சில செயல்கள் நடக்குதே தவிர என்ன செய்யறது இல்ல, பிளான் பண்ணி சிந்தித்து எந்த காரியமும் ஆற்றுவது இல்லை. அப்ப தூங்குற நேரத்தில் கூட அல்லாஹ் என்ன செய்யறான், நம்ம உயிரை அவன் கைவசத்தில் எடுத்துக் கொள்கிறான். ஒவ்வொரு மனுஷனுடைய உயிரையும் செத்து போறாங்கல்ல, அப்பவும் கைவசத்தில் எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் சொல்றான், அல்ல ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹல் மௌத்,
எந்த உடலுக்கு மரணத்தை அல்லாஹ் விதியாக்கி விட்டானோ அதை தன்னுடைய பிடிக்குள் வைத்துக் கொள்கிறான். யும்சிக்கு என்றால் பிடிக்குள் வைத்துக் கொள்வது. அல்லாஹ் கவனிக்கணும். இந்த யும்சிக்குங்கிற வார்த்தையை கூட அல்லாஹ் இன்னொரு இடத்துல கூட சொல்லி காட்டுறான். யும்சிக்கு சமாவாத்தி வல்லார் அந்த சூழா, இந்த வானங்களும் பூமியும் அதற்குரிய இடங்களை விட்டு தடம் புரண்டு போகாமல் இருப்பதற்காக அல்லாஹ் அதை தன் கைப்பிடியில் வைத்திருக்கிறான். யும்சிக்குங்கிறான். இந்த பூமி இவ்வளவு சுத்துத ஒரு ஆள் கீழே விழுந்தியலா? 1000 மைல் வேகத்துக்கு மேல இந்த பூமி சுத்திக்கிட்டு இருக்குது. தூக்கி சுத்துறதுக்கு மேல நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணிருக்கணும்? உங்களுக்கு தூக்கி கடாசி இருக்கணும். ஒன்னும் கடாசல, இது வரைக்கும் யாரையும் கடாசல. அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம சுத்துறது தெரியாம இந்த உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த பூமி சுத்துறது நமக்கு தெரியாம ஏன் அப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்னு கேட்டா, அவன் பிடிச்சு வச்சுக்கிட்டானா, நான் பிடிச்சு வச்சுக்கிறேன் அந்த சூழா, அதெல்லாம் நவராது, என் கைப்பிடியில் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி அதே யும்சிக்கு என்ற வார்த்தையைத்தான் இந்த உயிர்கள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான். யும்சிக்குள்ளத்தி கவா அலைகள் மௌத், மௌத்தை விதியாக்கிய உயிர்களை தன் பிடியிலே அல்லாஹ் வைத்துக் கொள்கிறான். மற்றதை விட்டு விடுகிறான். மற்றதுனா எது? தூங்கும் போது பிடிச்சது. தூங்கும் போது பிடிச்ச உயிரை முழிக்கும் போது விட்டுறான். நம்ம முழிக்கிறோமே அல்ல விட்டவனும் முழிக்கிறோம்னு அர்த்தம். சில பேர் அடிச்சு போட்ட மாதிரி 9 மணி நேரம் தூங்குவான். உடல அவன் உடல நம்ம 7 மணிக்கு எந்திரிக்கலான்னு பிளான் பண்ணி பஸ் 7:30 மணிக்கு நினைச்சுட்டு தூங்குவோம். 10:30 மணி எந்திரிக்காம இருக்கிறோம். என்ன காரணம்? அவன் விடல, பழம பிடிச்சு வச்சுக்கிட்டான். அப்ப அல்லாஹ் விடும் போது முடிச்சிடறோம் நம்ம. இது மௌத்தா தூங்குற உயிர்களை பொறுத்தது. மற்ற உயிர்களை பொறுத்த வரைக்கும் யும்சிக்கு, அவன் தன் கைப்பிடியில் வைத்துக் கொள்கிறான். அப்ப இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம் கேட்டா, ஒவ்வொரு மனிதன் மௌத்தா போன உடனே அவனுடைய உயிரை அல்லாஹ் தன்னுடைய கஸ்டடியில் எடுத்துக்கிறான். அல்லாஹ்வுடைய கஸ்டடிக்கு அது போயிடுது. அல்லாஹ்வுடைய கஸ்டடியில இருக்குன்னு சொன்னா அதை தப்பிச்சுக்கிட்டு இங்க வருமா? பேய நம்புறாங்களே, அவங்க நம்பிக்கை எப்படி என்ன ஆகுதுன்னு பாருங்க. அல்லாஹ் பிடிச்சிட்டு போயிட்டானா, அல்லாஹ்ட்ட ஒரு எகிரி மிதி திமிரிக்கிட்டு, இந்த மாடுகள் மனுஷன் திமிரிக்கிட்டு வருமே அந்த மாதிரி திமிரிக்கிட்டு அவர் தப்பிச்சு இங்க வந்துட்டாராம். இப்ப அல்லாஹ் பிடிச்சாங்கிறதுக்கு என்னப்பா அர்த்தம்? அல்லாஹ் பிடித்தானா? அல்லாஹ் இந்த மாதிரி திமிரிக்கிட்டு போற அளவுக்கு தான் பிடிப்பானா? அல்லாஹ் பிடிச்ச பிறகு கூட அப்படி உதறி விட்டுட்டு உடையாந்துட முடியுமா ஒரு ஆளு? இன்ன பத்தஷ ரப்பிக்கல சதீதுங்கிறான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல. இதுக்கு என்ன அர்த்தம்? உமது இறைவனுடைய பிடி ரொம்ப கடுமையானது. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உங்க புடி எங்க புடிலாம் பிடிக்க மாட்டேன், பிடிச்சா நம்ம புடி தனிங்கிறான் அல்லாஹ். இன்ன பத்ஷ ரப்பிக்க ல ஷதீத், உமது இறைவனுடைய பிடி ரொம்ப கடுமையானது. அப்படி பிடிக்கக்கூடியவனான்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரி பிடிக்கக்கூடிய பிடிச்சு வச்சுக்கிறான்னு குர்ஆன் சொல்லுது. பேய நம்புறவன் சொல்றான் அதெல்லாம் கிடையாதுங்க, இந்த தற்கொலை பண்ணவர், இந்த கொலை செய்யப்பட்டவன் எல்லாம் அல்லாஹ்வுடைய இப்படிலாம் நடக்காது, ஒரு உழுப்பு உழிப்பு உடையாந்துருவாங்க. இப்ப இதை நம்புனா இதான அர்த்தம்? அப்படித்தான அர்த்தம். நீங்க பேய நம்புனீங்கன்னா இந்த வசனத்தை மறுத்துட்டு தான் நம்ப இயலும். யோசிச்சு பார்க்கணும். குர்ஆனை மறுத்துட்டு தான் பேயை நம்ப இயலும். பேயை நம்பிக்கிட்டு குர்ஆனை நம்ப இயலாது. குர்ஆனை நம்புகிற ஒரு மூமின் பேயை எப்ப நம்புறானோ அல்லாஹ்வுடைய பிடி பலவீனமானதுன்னு சேர்த்து நம்புறான். அல்லாஹ்ட்ட இருந்து யாரும் தப்பிச்சுக்கிட்டு வந்துட முடியும்னு நம்புறான். அப்படி ஒரு மூமின் எப்படி நம்புவான்? குர்ஆனை மறுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எப்படி இஸ்லாமா இருக்க முடியும்? அதை நம்புறவன் எப்படி ஒரு முஸ்லீமா இருப்பான்? குர்ஆனை மறுத்தவன் முஸ்லீமா இருப்பானா? பேயை நம்புறது நம்மளை காபிராக்கக்கூடிய காரியம், லேசுப்பட்ட காரியம் இல்ல. நீங்க சில வணக்க வழிபாடுகளை விடுறதா சின்ன தப்பு எல்லாம் மன்னிச்சுட்டு போயிடலாம். பேயை நம்புனா அல்லாஹ் வீக்கானவன் நினைக்கிறீங்க, அல்லாஹ் பலவீனமானவன் நினைக்கிறீங்க. வேற வேற சமுதாயத்தில் எப்படி கடவுளை பலவீனமாக்கி வச்சுக்கிறாங்களோ, கடவுள் தூங்குவான், கடவுளை ஏமாத்தலாம், கடவுளுக்கு தந்திரம் பண்ணலாம், அப்படி எல்லாம் கதைகள் சொல்றாங்களே, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப அல்லாஹ்வே சூப்பர் பவரா நம்பணும் முஸ்லீம், மற்றவர்கள் மாதிரி நம்ப கூடாது. அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? உயிர்களை எல்லாம் அவன் கைவசத்தில் வைத்திருக்கிறான் என்று குர்ஆன் டிக்ளேர் பண்ணும் பொழுது பேயாக அவர்கள் இறந்தவர்கள் வருவார்கள் என்று நம்ப கூடாது. நம்பினா ஈமான் போச்சு. அவ்வளவு பெரிய டேஞ்சரான விஷயம். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். எத்தனை வருஷமா ஊறி போனா நம்பிடக்கூடாது. சில சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும், அதை நான் கடைசியா கிளியர் பண்றேன். முதல்ல குர்ஆன் படி உள்ள நம்பிக்கை இப்படி. அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒவ்வொரு மனுஷனும் மரணத்தை அந்த தழுவக்கூடிய அந்த நேரத்துல அவனுடைய நிலைமையை அல்லாஹ் அவனுக்கு காட்டுவான். இப்ப நான் மூத்தா போறேன்னு வைங்களேன், நான் நல்லவனா இருந்தா மூத்தா போகும்போது எனக்கு நல்லதுகள்லாம் தெரியும், அப்படி சொர்க்கம் அதெல்லாம் தெரியும். தெரிஞ்சுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல போறது இல்லை, போக போறேன், அடுத்த ஆளுக்கு சொல்ல போறது எவனுமே போற நேரத்துல அல்லாஹ் காட்டுவான். நான் கெட்டவனா இருந்தேன்னு வைங்களேன்,
எனக்கு கிடைக்கக்கூடிய நரகம் அதெல்லாம் அல்ல வந்து முன்னாடி இப்படி காட்டுவான், பயம் காட்டுவான். அப்பவே நமக்கு தெரிஞ்சு போயிடும், ஆஹா நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு. மௌத்தாவ கடைசி சக்கராத்துல ஒரு மனுஷன் என்ன செய்வா, விளங்கிக்கிறோம் அவனுடைய ரிசல்ட் என்னங்கிறத. இது அந்த வேதனையை பார்த்த உடனே மனுஷன் சொல்லுவானா, எப்படி சொல்லுவானா, ரப்பிரிஜூன், அல்லாவே கொஞ்சம் டைம் கொடுவேன். இப்பதான் பார்த்துட்டாரு, இப்ப நம்பலாம்ல. இப்ப நரகத்தை பார்த்தாச்சு, சொர்க்கத்தை பார்த்தாச்சுல, இப்ப நம்புவாரு. இப்ப என்ன சொல்லுவாரா, ரப்பிரிஜூன், அல்லாஹ் கொஞ்சம் டைம் கொடுவேன். எதுக்காக வேண்டி, அல்லி அமல சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்ட வாழ்க்கையில் கொஞ்சம் நல்ல அரங்களை செஞ்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நாளை வீணாக்கிவிட்டேன், இப்ப டைம் கொடு, இனிமே கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படிமானா. எப்ப சொல்லுவானா, இந்த எல்லாத்தையும் பார்த்துப்புட்டு, இவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுருக்கு தூக்கு எல்லாத்தையும் பார்த்துப்புட்டு, ஆஹா நம்ம லைஃப் போயிடுச்சே, தெரியாதனமா பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, கல்லா, கிடையாது, நடக்காது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறும் வாய் வார்த்தை. இன்னொரு தடவை திருப்பி அனுப்புனாலும் இதைத்தான் செய்ய போறான் இவன். இதுக்கு முந்தைய என்ன பண்ணானோ அதைத்தான் செய்வானே தவிர இன்னொரு தடவை அனுப்புறதுனால எல்லாம் இவர் நல்லறங்களை குவிச்சுக்கிட்டு வந்து சேர மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமிம் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன், இவர்கள் மரணித்த பிறகு திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும். இன்னைக்கு மூத்தா போறேன்னு வைங்களேங்க, இன்னைக்கு நான் எந்திரிச்சிருவேனா, எந்திரிக்க மாட்டேன். எப்ப நான் எந்திரிப்பேன், எல்லாரும் அழிக்கப்பட்ட பிறகு எந்திரிப்பேன். நீங்க மூத்தா போறீங்க, நாளைக்கு எந்திரிக்க மாட்டீங்க. நம்ம எல்லாரும் எப்ப எழுப்பப்படுவோம், மொத்த உலகத்தையும் அல்லாஹ் அழிச்சுப்பட்டு திரும்ப எல்லாரும் உயிராக்குவான, அதான் பாஸ்ன்னு சொல்றது. அல்லாஹ் என்ன சொல்றான், ஒமிம் வராயிஹிம் பர்ஸகுன், இவர்களுக்கு பின்னால் மூத்தா போறான, மரண வேலையில் இருக்கிறான, இவனுக்கு பின்னால் ஒரு பர்ஸக் இருக்கிறது. பர்ஸக்னா திரை, கண்ணுக்கு தெரியாத திரை, உடைக்க முடியாத திரை, திரை இருக்கிறது. எவ்வளவு நாளைக்கு இந்த திரை இருக்கு தெரியுமா, இலா யௌமி யுபாஸூன், திரும்ப எழுப்பப்படும் காலம் வரைக்கும் திரை போட்டுருவேன். உன் உயிரை பிடிச்சிட்டு போன உடனே நீ திரும்பி போலான்னு கேட்கிறியா, உலகத்துக்கு போயிட்டு வரலான்னு அவகாசம் கேட்கிறியா, முடியாது. தடை போட்டுருவேன், பெரிய சுவரை எழுப்பிடுவேன். எது வரைக்கும் சுவரு, இலா யௌமி யுபாஸூன், திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் தடை போட்டு விடுவேன், திரை போட்டு விடுவேன், சூறை எழுப்பி விடுவேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப ஒருத்தன் செத்தான்னு சொன்னா அவனுக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில ஒரு பெரிய சுவர் அல்லாஹ் எழுப்பி போடுறான். இப்ப நான் மூத்த பண்ணுவீங்களா, எனக்கு இந்த உலகத்துக்கு உள்ள கனெக்ஷன் எப்படின்னு கேட்டா ஒண்ணு கிடையாது, வந்து செவத்துல முட்ட வேண்டியதான். பெரிய திரையை அல்லாஹ் போட்டுருவானா, அந்த திரைக்கு அப்பாலதான் நான் இருப்பேன். திரைக்கு இப்பால உசுரோட உள்ளவங்க இருப்பீங்க, உசுரோட உள்ளவங்களுக்கு நான் பார்க்கல, நீங்க அங்க வர முடியாது. அதுக்கு பேர் தான் பர்ஸக். இன்னும் சொல்ல போனா இந்த பர்ஸக் என்பதை கொஞ்சம் நெருக்கி வந்துருங்களாமா, பெண்கள் பகுதியில் கொஞ்சம் பின்னாடி இடம் இல்லாம இருக்காங்களா. சரி, அப்ப நல்லா கவனிங்க, குர்ஆனை விளங்குறதுக்காக நான் சொல்றேன். இறந்து போன மனிதனுக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில ஒரு தடை இருக்கிறது, திரை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை பர்ஸக் என்ற வார்த்தை. அல்லாஹ் என்ன வார்த்தை பயன்படுத்துறான், மின் வராயிஹிம் பர்ஸகுன், பர்ஸக் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். இந்த பர்ஸக் என்ற வார்த்தையை பயன்படுத்தினதுனால இதே வார்த்தை இன்னொரு இடத்துல குர்ஆன்ல வருது, இன்னும் 2 இடத்துல. அந்த இடத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டினா பர்ஸக்ன்ற அப்படிப்பட்ட திரையா நீங்க விளங்கிடுவீங்க. இதே பர்ஸக் என்ற வார்த்தையை இன்னொரு இடத்துல எல்லாம் யூஸ் பண்றான். எந்த இடத்துல யூஸ் பண்றான், சூரத்துர் ரஹ்மான் நீங்க எல்லாம் அடிக்கடி ஓதுன சூரா தான், அதுல வரும் மரஜல் பஹரைனி யல்தகியானி பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான், 2 கடல்கள் சந்திக்கின்றன அல்லாஹ் சொல்றான். செங்கடல், கருங்கடல், பலவிதமான கடல்கள் இருக்குது. ஒரு கடல் இன்னொரு கடல் இப்படி இருக்கும், இந்த பக்கத்துல செங்கடல் இருக்கு, இந்த பக்கத்துல கருங்கடல் இருக்கும், ரெண்டும் இப்படி ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். மரஜல் பஹரைனி யல்தகியான், 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேருகின்றன. பைனஹுமா பர்ஸகுன், 2க்கு மத்தியில பர்ஸக் இருக்கிறது. லா யப்கியான், ஒன்றோடு ஒன்று வரம்பு மீறிவிட முடியாது இப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. அப்ப 2 கடல், செங்கடல் இருக்குன்னு கருங்கடல் இருக்குன்னு வைங்களேன், 2 கடல் தண்ணி தான், ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஒட்டிக்கிட்டு மட்டும் இருக்குல்ல, துளுப்பிக்கிட்டு வேற இருக்குது. கடல் அலை இருக்கும்ல, கடல் அலை என்ன இருக்கு, கடல் இருந்தால் அலை இருக்கும்னு ஒரு பழமொழியை சொல்லி வச்சிருக்கான். கடல்னா அலை தான், அலை இருந்தா அலை இல்லைன்னா குழம்பிட்டு போயிருவோம். அப்ப கடல் என்ன இருக்கு, அலை இருக்கும். அப்ப கருங்கடல் செங்கடல் இருக்கும்போது அலை அட்டிக்கும் பொழுது 2 மிக்ஸ் ஆயிரணுமா இல்லையா,
ரெண்டு தண்ணி ஒன்னா இருணுமா இல்லையா? எத்தனை வருஷ கணக்கு அலை அடிச்சுக்கிட்டு இருக்குது, டெய்லி குளிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு செகண்ட் குளிக்கிட்டே இருக்கு, இத்தனை கடை இல்லாம போயிருக்கணும் இந்நேரம். ஆனா அல்லாஹ் சொல்றான், என்னதான் நீங்க முட்டி மோதிக்கிட்டு இருந்தாலும் கருங்கடல் கருங்கடலா தான் இருக்கும், செங்கடல் செங்கடலா தான் இருக்கும். எதுல இருக்கும்? இந்த தண்ணிய ஒரு சோதனைக்கு எடுத்துக்கிறங்க. இதான் கருங்கடலுங்க, இப்படி வச்சுக்கிறோமே, இந்த கோடு வச்சுக்கிறோம், இந்த பக்கம் கருங்கடல், இந்த பக்கம் செங்கடல். இங்கனுக்குள்ள தண்ணி எழுறாங்க, இங்க கொஞ்சம் தண்ணி எடுக்கிறான், டெஸ்ட் பண்றான். என்ன டெஸ்ட் பண்றான்? தண்ணியோட அடர்த்தியை டெஸ்ட் பண்றான். இதனுடைய அடர்த்தியும் இன்னொரு அடர்த்திக்கு வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு விஞ்ஞானி ஆய்வு பண்ணி உப்பை டெஸ்ட் பண்றான். இதுல இந்த ஒரு டம்ளர்ல எவ்வளவு உப்பு கிடைக்கும், இந்த டம்ளர்ல எவ்வளவு உப்பு கிடைக்கும், வித்தியாசம் இருக்கு. ஒண்ணுல கூட கிடைக்குது, ஒண்ணுல குறைய கிடைக்குது. அதனுடைய குளிர்ச்சிய டெம்பரேச்சர், குளிர்ச்சியா வெப்பம் சூடு, அதை டெஸ்ட் பண்றான். இது எத்தனை டிகிரியில இருக்குதோ அத்தனை டிகிரியில இது இல்ல, ஒரு டிகிரி தான் இருக்கு. ஆனா நம்ம எப்படி எண்ணெயும் தண்ணியும் போட்டு குளுக்குனா ஒன்னா சேராதோ, இப்ப என்ன ஒரு 50 மில்லி எண்ணெய் 50 மில்லி தண்ணியை ஊத்தி ஒரு பாட்டில ஊத்தி குளுக்குன்னு குளுக்குங்களேன், குளிக்கிட்டு வச்சா என்ன மேல நிக்க தண்ணி கீழே நிக்கும். நீங்க 1.5 வருஷத்துக்கு குளுக்குனாலும் கூட சேராது, விளங்குதா? 2-3 குளுக்கா சேருமாங்க? எண்ணெயும் தண்ணியும் சேரவே சேராது. எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் இரண்டு ஒன்று சேராது அப்படிங்கிறான். அந்த பழைய காலத்து பாடல்களை சினிமாவில் கூட கொண்டு சேர்த்துட்டாங்க. இது பழைய காலத்து சித்தர்களுடைய பாட்டுல உள்ளது. அப்ப எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் இரண்டு ஒன்று சேராதடி, இயற்கை குணம் மாறாதடிங்கிறான். அப்ப எண்ணெயும் தண்ணியும் போட்டு எண்ணத்தை தான் போட்டு குளுக்கினாலும் என்ன செய்யாது, ஒன்னா சேராது. அதே நேரத்தில் தண்ணியும் சேருமா இல்லையா? நீங்க வேணா கார்பரேஷன் தண்ணி ஒரு 50 மில்லி எடுத்துக்கிறங்க, போர் தண்ணி ஒரு 50 மில்லி எடுத்துக்கிறங்க, ரெண்டையும் கலக்குங்க, மூணாவது புது தண்ணியா போயிடாது. அது கார்பரேஷன் டேஸ்டாவும் இருக்காது, போர் தண்ணி டேஸ்டாவும் இருக்காது, அது ஒரு புது தண்ணி ஆயிருமா இல்லையா? ஏன் புது தண்ணி ஆகுது? கலந்துருது. அப்ப தண்ணியோட தண்ணி கலக்கத்தானங்க செய்யணும், அதானுங்க இயற்கை. அல்லாஹ் சொல்றான், தண்ணியோட தண்ணி கலக்கத்தான் செய்யணும். ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? கண்ணுக்கு தெரியாம நான் ஒரு சோறை எழுப்பி வச்சு விட்டேன், அது உன்னால கண்டுபிடிக்கல, கலக்கவே கலக்காது போ அப்படின்ட்டு அல்லாஹ். இந்த வசனத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எப்படி இந்த உண்மையை எப்படி அன்னைக்கு சொல்ல முடிஞ்சு ஒரு முகமதுக்கு அப்படின்னு வந்தான். அந்த டாபிக் நம்ம போவானா, அது அந்த அந்த தலைப்புல நம்ம இப்ப இல்ல. பர்சகை என்ற வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றான். ரெண்டு கடலுக்கு மத்தியில பர்சகை போட்டு வச்சுக்கிறேன், இது அங்க வராது அது இங்க வராதுன்னு அர்த்தம் இருக்கு. அது பர்சகைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த தண்ணி இங்கிட்ட வந்துடாது, அந்த தண்ணி இங்கிட்ட வந்துடாது, இதனுடைய ஒரு துளி அதனுடைய ஒரு துளி ரெண்டா சேர்ந்து மிக்ஸ் ஆகிறாது. அதைத்தான் இதுக்கும் சொல்றான். எது சொல்றான்? செத்தவனுக்கு இந்த உலகத்துக்கு மத்தியில பர்சக இருக்குது, அங்கிட்டு உள்ள இங்கிட்டு வர மாட்டான், இங்கிட்டு உள்ள அங்கிட்டு வர மாட்டான், அங்கிட்டு உள்ள ஒருத்தன் இங்கிட்டு உள்ள ஒருத்தன் 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது. எப்படி ஒரு துளி கூட மிக்ஸ் ஆக முடியாதுன்னு சொல்றோமோ, அப்படி ஏன் ரெண்டுக்கு மத்தியில நான் பர்சக போட்டுட்டேங்கிறான் அல்லாஹ். இப்ப பர்சக இருக்குன்னு சொல்லுவோம், அதை நம்புறதா இதை நம்புறதா? இப்ப அல்லாஹ் சொல்றான், மௌத்தா போயிட்டீங்கன்னா உங்க உலகம் வேற, உசுரோட இருக்கிற உலகம் வேற, எடுத்துக்கிட்டு போய் தனியா வச்சு போடுவேன், உனக்கு இங்க வரவே இயலாது, அவனுக்கு இங்க வர இயலாது, உங்களுக்கு அங்க போக இயலாது. இதுதான் பர்சக். விளங்கிட்டீங்களா? அப்ப குர்ஆன் தெளிவா சொல்லுதா? அப்ப நீங்க எதை நம்புறது? பேய் இருக்கு, இறந்து போன ஆவி இங்க வருதுன்னு நம்புனீங்கன்னா அப்ப இந்த வசனத்தை மறுக்கணுமே. அல்லாஹ் தெர போட்டிருக்கான்னு சொல்றானே, அது பொய்யாப்ப? பொய்ன்னு சொல்லுங்க, அது பொய்ன்னு நம்பிட்டு போங்க. அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போய் தான் நம்ப இயலும். இஸ்லாத்துக்குள்ள இருந்து கொண்டு பேயை நம்ப முடியாது. எவ்வளவு பயங்கரம் வழங்குதா? இப்ப ஈமானே போயிரும், பேயை நம்புனா ஈமான் அவுட்டு. பேருக்கு தான் முஸ்லீமா இருப்போம், அல்லாட்ட நம்ம முஸ்லீமா இருக்க முடியாது, காபிரா தான் போகணும், பர்மனண்டா நரகத்துக்கு போயிடும். வேற வேற தப்பு செஞ்சாலும் கொஞ்ச நாளைக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வந்துடலாம். பேயை நம்பினா குர்ஆனை மறுத்து காபிர் ஆயிடுறோம், அல்லாஹ் பலவீனமாக்கிறோம், அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் கஸ்டடி எல்லாம் ஒண்ணுமில்ல ஆக்கி போறோம். அந்த மாதிரியாக ஒரு அடிப்படையில் அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிடுறான். இது ஒண்ணாச்சு. அது போக குர்ஆனுடைய பல வசனத்தை எடுத்தீங்கன்னா, இறந்தவனுக்கும் உசுரோட உள்ளவனும் சமமா எஸ்தவில் அஹ்யா வல் அம்வாத், உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள். உயிரோடு உள்ளவன் தான், செத்தவன் தான், ரெண்டு சமமாக முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். இன்னகலா துஸ்மில் மூத்தா, செத்தவருக்கு காது விளங்காதுன்னு அல்லாஹ் சொல்றான், உசுரோடு உள்ளவனுக்கு விளங்கு, செத்தவன். இப்படி எவ்வளவோ டிஃபரெண்ட்கள் இருக்குது. அதனால இறந்து போனவர்களுடைய ஆவிகள் இந்த உலகத்துக்கு வரும் நம்புறது குர்ஆனுக்கு மாத்தம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஹதீஸ். ஹதீஸ்கள்ல பெரிய பயங்கரமான ஆய்வு பண்ற ஹதீஸ்லாம் நான் சொல்லல உங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஹதீஸ சொல்றேன். எல்லா முஸ்லீம் தெரிஞ்சு வச்சுக்கிற ஹதீஸ், ஒரு முஸ்லீமுக்கு கூட தெரியாத இருக்காது. அப்படிப்பட்ட ஹதீஸை இதுக்கு ஆதாரமா காட்டலாம். என்ன ஆதாரமா காட்டுறோம்? நீங்க எல்லாரும் முன்கர் நக்கீரை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கல்ல, அது தெரியாத முஸ்லீம் இருப்பானா? எல்லா முஸ்லீமும் தெரியும். முன்கர் நக்கீர்னு மலக்கு இருக்கிறாங்க,
அவங்க கபர்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க, கேள்விகளை கேட்கக்கூடிய மலக்கு இருக்காங்கன்னு விளங்குறீங்கல்ல, கபருடைய அதாபு இருக்குன்னு விளங்குறீங்கல்ல, கபருடைய அதாபு இருப்பதை சொல்லக்கூடிய ஹதீசுகள் நிறைய இருக்கிறது. கபர்ல வந்து கேள்விகளை கேட்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஹதீசுகள் நிறைய இருக்கிறது. இப்ப அந்த கபருடைய அதாபை பொறுத்து வரக்கூடிய ஹதீசுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கபூர்ல கொண்டே அடக்கம் பண்ண உடனே, அடக்கம் பண்ணியாச்சு, அடக்கம் பண்ண உடனே 2 மலக்குகள் வருவார்கள். நீல நிற கண்களுடைய மாணவர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. மர் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார் கேட்பாங்க. உன்னுடைய தீனு என்ன கேட்பாங்க. உன்னுடைய வழிகாட்டி யாரு கேட்பாங்க. இதுகளை எல்லாம் கேட்ட உடனே நல்லவராக இருந்தாரையானால் அவர் கரெக்டா பதில் சொல்லுவார். பதில் அல்ல வர வைப்பான். சொல்லுவார், அவரா பிளான் பண்ணியா சொல்றாரு, அல்ல வர வச்சிருவான். கெட்டவரா இருந்தான்னு வைங்க, பதில் வராது. அவர் என்ன சொல்வாராம், ஹாஹா லா திரும்பாராம். ஹாஹாண்டு ஐயோஹோண்டு ஐயோஹோ எனக்கு தெரியலையே அப்படின்னு பாராம். யாரு? கெட்டவர். நல்லவரா இருந்தா கரெக்டா அடிப்பாரு, என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய வழிகாட்டி தலைவர் முகமது இப்படின்னு என்னுடைய மார்க்கம் இஸ்லாம்னு கரெக்டா சொல்லிவிடுவார். சொல்ல வைக்குமா அல்ல. கெட்டவரா இருந்தார்னு சொன்னா அவன் பதில் என்ன பதில் வரும்? ஹாஹா லா அதிரின்னு சொல்லிடுவாராம். சொன்ன உடனே வானவர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியான்னு சொல்லி நல்லவனா இருந்தா பாஸ் ஆயிட்டான்னு வைங்க, அவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் பாக்கியங்கள் எல்லாம் அப்படி எடுத்து காட்டுவாங்க. டேய் நீ தேறிட்டடா, முதல் பரீட்சையில் இணைஞ்சிட்ட, தேறிட்ட, நுழைவு தேர்வுல பாஸ் ஆயிட்ட, இனி வந்து உள்ள போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதானது. என்ட்ரன்ஸ்ல போன உடனே முதல்ல அடிச்ச உடனே தேறியாச்சு, உனக்கு நல்லா கிடைக்க போகுது பாரு இந்த இன்ஜினியரிங் சீட் அப்படி சொல்ற மாதிரி என்ன செய்யறான், அதை மாணவர்கள் காட்டுவாங்க. காட்டினோட இவருக்கு சந்தோஷம் தாங்க இயலாது. யாருக்கு? நல்லவருக்கு. தேறிட்டோம், முதல்ல நுழைவு தேர்வுல தேறிட்டோம், அடுத்தடுத்த தேர்வுகள் தான் இருக்குது, நுழைவு தேர்வு தேறிட்டதுனால நம்ம அப்படி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாசல் கிளியர் பண்ணிட்டான் சொல்லி இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருமா. அப்ப வந்து என்ன செய்வாராம் அவரு, அரிஜிவையில் ஆகலி மலக்கள்கிட்ட கேட்பாராம், கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். யாரு? இந்த நல்லவரு. எதுக்கு அப்படி சொல்றாரு? வீட்டுல எல்லாம் கவலைப்பட்டு இருப்பாங்க இல்லங்க, போனார் என்ன ஆச்சு தெரியலையே, எல்லாம் நரகத்துக்கு போனா தெரியாதுல. அப்ப இவர் திரும்பி வந்து குடும்பத்தாரெல்லாம் பார்த்து போனா பாஸ் ஆயிட்டேன் கவலைப்படாதுன்னு சொன்னா சந்தோஷப்படுவாங்க இல்லங்க. அவங்களும் இன்னும் நல்லவர்களா வாழ்வாங்கல்ல உலகத்துல. 2 நன்மை ஏற்படும்ல, இவங்களுடைய கவலையும் குறையும். இவர் திருப்பி வந்து சொன்னாருக்கும் போது நம்பிக்கை அதிகமாகும்ல. போனவர் திரும்பி வந்து கதவை தட்டி சொன்னா இப்ப நம்ப மாட்டோம், பேயின்றான். பேய் நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து நம்ம ஈமான் அதிகமாகி போயிரும்ல, அதுக்கு அவர் கேட்பாராம். அப்ப என்ன செய்வாங்களா மலக்குகள், என்னடா இவன் ஊருக்கு போறாங்கிறான், இப்ப முழிக்க வச்சோம்னா இதை கேட்டுட்டு இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி, தூங்கு, பேசாம தூங்கு, புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு, அல்லாஹ் உன்னை எழுப்புற வரைக்கும் தூங்கு, இவ்வளவு அந்த மலக்குகள் சொல்றாங்க. நான் சொல்லல, இந்த வாசகத்தை எல்லாம் மலக்குகள் சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நம் கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளையை போல தூங்கு. எது மாதிரி தூங்கனே? புது மாப்பிள்ளை தூக்கம்டா விளங்குதா? புது மாப்பிள்ளை என்ன செய்வான், ராத்திரி போல முடிச்சுக்கிட்டு இருந்து காலையில் அசந்து தூங்குவான். 1. 2வது எழுப்ப முடியாது, எழுப்புனால கோவம் வரும். புது மாப்பிள்ளை வீட்டுல போய் இருக்காரான்னு கேட்டு நண்பர் போய் கேட்டா கூட மாமனார் இல்லைன்றுவார், ஆசல் இருக்கிட்டு அவர் புதன வெளியே போனான்றுவார். மாப்பிள்ளை எழுப்ப கூடாது மருமகனை. புது மாப்பிள்ளையா இருந்தா வீட்டுல இருந்தா கூட என்ன செய்வாங்க, வீட்டுல உள்ளவங்க இல்லைன்றாங்க, தூக்கத்தை இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க. அப்படி இடைஞ்சல் இல்லாம புது மாப்பிள்ளை மாதிரி அசந்த தூக்கம். புது மாப்பிள்ளை தூக்கம்னா அசந்த தூக்கம், புது மாப்பிள்ளை தூக்கம்னா டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க யாரும். புது மாப்பிள்ளைக்குன்னு ஒரு தனி சுதந்திரம் இருக்குது. வீட்டுக்கு சொந்தக்காரெல்லாம் தெருவில் படுத்து கிடப்பான், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மச்சன மாதிரிலாம் கொடுப்பான். புது மாப்பிள்ளைக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில வருது இந்த உதாரணம். புது மாப்பிள்ளை மாதிரி தூங்கு, டிஸ்டர்பே கிடையாது, எந்த தொந்தரவும் கிடையாது. அதனால அசந்து தூங்கு, டிஸ்டர்ப் இல்லாம தூங்கு. புது மாப்பிள்ளை தூக்கத்துக்கு இன்னொன்னு என்னன்னா கலர் கலரா கனவு வந்துகிட்டு தூங்குவான். அது மாதிரி அந்த பாக்கியத்தில் நினைச்சுக்கிட்டு தூங்கு சொல்லிடுவாங்க. போங்க வாலி கொண்டு போங்க. ஆமா, போஸ்டர்லாம் அடிச்சு செய்ய வேண்டி இருந்தா அது தனியா எக்ஸ்ட்ரா செலவாது, அதெல்லாம் கணக்கு பண்ணி போடுங்க. அப்ப புது மாப்பிள்ளை மாதிரி தூங்கு சொல்லிடுறாங்க. எது வரைக்கும் தூங்க, அதான் முக்கியம். எது வரைக்கும் தூங்கணுமா? அல்லாஹ் உன்னை எழுப்புற வரைக்கும் தூங்கு. அல்லாஹ் உன்னைய எழுப்புற வரைக்கும் தூங்குன்றுவாங்க. அல்லாஹ் எப்ப எழுப்புவான்? கியாமத்து நாள்ல, உலகம்லாம் அழிஞ்ச பிறகு. அப்ப நம்ம இதுல என்ன விளங்குறோம்னு கேட்டா, நல்லடியார்களுடைய உயிர் இந்த உலகத்துக்கு வந்து மேலாடுமா? அப்படி மேலாடும் சொல்றவனு இருக்கானுவோ. சில பேரு நல்லதா இருப்பான், தொழிலுக்கு பாதிச்சிருச்சுன்னு வைங்களேன், அவன் என்ன செய்வான்னா ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் ஏமால வந்துட்டாருன்றான் சொல்றான்ல, அவன் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் வந்துட்டார், நாகூர் ஆண்டவர் வந்துட்டாரு,
பாத்திமா நாசிர் வந்துட்டாங்கன்னு மூத்த போன ஆட்கள் இவன் மேல வந்ததாக சொல்லி பிராடு விடுறவன்லாம் இருக்கிறான். அப்ப நல்லடியார்கள் இந்த உலகத்துக்கு வர இயலுமா? ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் நல்லடியாரா இருந்தார்னா அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். எவ்வளவு நாளைக்கு தூங்குறாரு? உலகம் அழிகிற வரைக்கும், கியாமத் நாள் அல்ல எழுப்புற வரைக்கும் தூங்குறாரு. தூங்குறாரு வருவாரா? நான் எதை நம்புறதுன்னு நீங்களா எவனா எழுதி வச்சு நம்ப சொல்றீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்ன நம்புறதா? இப்ப எவனா எழுதி வச்சிருப்பான் அவர் வந்தார் இவர் வந்தாருன்னு, அதை நம்புறதா நம்ம? ஒரு முஸ்லீம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் நல்லடியாராக இருந்தால் அவர் கியாம நாள் வரைக்கும் தூங்கி கொண்டிருக்கிறாரு. முடிஞ்சு யோசிக்கத. அப்ப அவுலியாக்களா இருப்பவர்களும் நல்லடியார்களா இருந்தவர்களும் திரும்பி வரமாட்டாங்க. கதவை திறந்தனா வெள்ள குதிரையில தான் போனார் பார்த்தேன். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டி இந்த கதைப்பெல்லாம் கதை சொல்லுவாங்க. பாத்ரூம் வெளியே திறந்துட்டு வந்தா அது வீட்டுல கக்குசரையால எங்க கிராமங்கள்ல எல்லாம் வெளியே தான் வருவாங்க. வெளியே வந்தனா வெள்ள குதிரையில அந்த அந்த அப்பா உட்கார்ந்து இருந்தாங்க. அப்படி ஏறி போனாங்க பார்த்தேன். இப்படிலாம் எங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இப்படி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு ஏன் இப்படி தெரியுதுங்கிற ரெண்டாவது விஷயம். இப்ப நம்பலாமா? ஒரு முஸ்லீம் நம்பலாமா? நம்புனா நல்லடியார்கள் தூங்குறாங்க என்பதற்கு என்ன அர்த்தம்? கியாம நாள் வரைக்கும் தூங்குறாங்க என்ன அர்த்தம்? அப்ப முடியாது. சரி, கெட்டவனா இருந்தான்னு வைங்க, நல்லவனா இருந்தா இப்படி. ஆனா பேயா வர்றதெல்லாம் கெட்டவன் தானே வர்றான். நல்லடியார் அருள் வாக்கு சொல்றதுக்கு தான் வருவாரு, சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லத்தான் வருவாரு தவிர பேயா ஆட்டி படைக்கிறதெல்லாம் யாரு? இந்த தூக்கு போட்டுக்கிட்டவன் தற்கொலை செஞ்சவன் தான் பேயா வருமா? அப்ப கெட்டவனாச்சும் வருவானா? நல்லவர் தான் தூங்குறாரு, கெட்டவன் மட்டும் உடையாந்துருவானான்னு கேட்டா அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கெட்டவனா இருந்தா ஹாஹாங்கதானே, லாதிரின்டானே, எனக்கு தெரியாதுதானே, அவனை என்ன செய்வாங்களாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒண்ணு ஒன்னா செஞ்சிருப்பான்ல, சொல்லி சொல்லி குத்துறது. அடி வெள்ளிக்கிழமை பண்ணில இருந்தா, சனிக்கிழமை இருந்தா, தண்ணி அடிக்க போனில இருந்தா, சினிமா கோட்டைக்கு போனில இருந்தான்னு சொல்லி 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 அடிப்பாங்களாம். இவன் செஞ்ச தப்புகளுக்காக வேண்டி பலவிதமான பனிஷ்மெண்ட்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அது எது வரைக்கும் தான்? கியாம நாள் வரைக்கும் தான். அப்ப நல்லவனா இருந்தா கியாம நாள் வரைக்கும் தூங்குறான், கெட்டவனா இருந்தா கியாம நாள் வரைக்கும் அடி வாங்கிட்டு இருக்கிறான். இப்ப ஏமா வருவான்? இப்ப இங்க வரவன் யார்? அப்ப அவனும் வர இயலாது, இவனும் வர இயலாது. அதான் நல்லவனும் இங்க வர இயலாது மூத்தா போன பிறகு, கெட்டவனாச்சும் வருவான் அவனும் வர இயலாது. அப்படி நான் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்டவனும் வர முடியாது நல்லவனும் வர முடியாதுன்னு திரைய போட்ட பிறகு அவங்க வருவாங்கன்றா அது என்ன அர்த்தம்? அது எப்படி நம்புறது? இதை மறுத்துட்டு நம்புங்க. கபரு இல்ல, வேதனை இல்ல, முன்கரணை கீரை இல்ல, ஒண்ணும் கிடையாது, மண்ணோட மண்ண அந்த உலகத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்புறவன் தான் பேயை நம்ப முடியும். இதை நம்பிட்டு அதை நம்ப முடியும்? ரெண்டு உட்கார முடியுமா ஒரு இதயத்துல? பேய் நம்பிக்கையும் கபருடைய அதாபு நம்பிக்கையும் ஒரு இதயத்துல இருக்க முடியுமா? சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு அற்புதமான பொன்மொழி, வர்றதா இருந்தா யாருங்க வரணும்? எவன் தோளாந்துருத்தி எல்லாம் வர்றாங்கிறாங்களே, வர்றதா இருந்தா ரசூலுல்லாஹ் வரணும். இந்த உலகத்துக்கு யார் வரணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்கன்னு வைங்க, நம்ம 72 கூட்டமா இருப்போமா? இப்ப நேரா ஒரு மாசத்துக்கு ஒரு அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா எல்லாம் ஒண்ணா போறோம். வழங்களா வர வைக்கிறேன் அல்ல அப்படி செஞ்சிருப்பானே. ஒரு இறந்து போனவர் இந்த உலகத்துக்கு வரலாம்னு சொன்னா யாரு வருவதில் அதிக நன்மை இருக்குது? நமக்கு எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு. இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர வச்சான்னு சொன்னா ஒரு டிவி மீடியா போதுமே, ஒரு சன் டிவி மாதிரி டிவி ஆரம்பிச்சு அதுல 24 மணி ரசூலுல்லாஹ் காட்டிக்கிட்டு இருந்தா உலகம் பூரா இஸ்லாத்துக்கு வந்துருமே. கருத்து வேறுபாடு இல்லையே, தூக்குறதா, ஆட்டுறதா, கட்டுறதா, இங்க கட்டுறதா, ஏன் இந்த குழப்பம்லாம்? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போமே, நேருக்கு நேரம் காதால கேட்போமே, எந்த கருத்து வேறுபாடு வராது. அப்ப வருவதா இருந்தா யாருக்கு அந்த வாசலால திறக்கணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு திறக்கணும். உலகத்துக்கு போறாங்க, நீங்க போயிட்டு வாங்க, எவன் போறான், நீங்க போய் சரி பண்ணிட்டு வாங்க. அனுப்புனானா அல்ல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன ஃபில் அர்தி யுபல்லிகுன அன் உம்மத்திய ஸலாம். இந்த பூமியில ஏராளமான வானவர்களை அல்லாஹ் நியமிச்சு வச்சிருக்கான். எதுக்கு நியமிச்சிருக்கான் தெரியுமா? எனக்கு நியமிச்சு வச்சிருக்கான். எனக்குண்டா எதுக்கு? இப்ப நம்ம தொழுகையில அத்தையாத்து ஓதுறீங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்க சலாம் சொல்றீங்க. அத்தையாத்துல வரும் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹுன்னு சொல்றீங்க. தொழுகையில சலாம் சொல்றோம்ல, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாங்க. இது கேட்குமா? நம்ம சொல்ற சலாங்க விளங்குமா? விளங்காது. நம்ம சொல்ற சலாமை மூத்தா போனா கேட்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்றோம்? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொல்றோம். இதுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாக்கியானம் தர்றாங்க. சில வானவர்களை அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். அவர்கள் பூமி முழுதும் சுற்றி திரிகிறாங்க. என் உம்மத்துல யாரெல்லாம் எனக்கு சலாம் சொல்கிறார்களோ அந்த மெசேஜை எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். நீங்க சொல்ற சலாங்க விளங்காதான்,
அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியினோட மலக்குக்கு வழங்கும். அங்கக்குள்ள இருப்பார் அவர், மலக்கு தான் இருப்பார், எல்லாம் வழங்குமே. அவர் ஓடி போவாரு, முகமதே அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஊர்ல மெட்ராஸ்ல இந்த பெரியமேட் பகுதியில இந்த பள்ளியாசல இத்தனை மணிக்கு தொழுகும் போது உங்களுக்கு சலாம் சொன்னா மெசேஜ் தான் கொடுப்பாராம். இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா கேட்காதுன்னு விளங்குது. எதுக்கு மலக்க நியமிக்கணும்? நீங்க சலாம் சொன்னா நானே கேட்டுக்கிட்டு பதில் சொல்லுவேன்னு சொல்ல வேண்டியதானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அவன் பெரிய திரையை போட்டு விட்டான். ஒரே ஒரு ஆளுக்கு தான் ரெண்டுக்கு மத்தியில போற முடியும். யார் அது? மலக்கு. மலக்கை பொறுத்த வரைக்கும் அங்கே நிப்பாரு இங்கே நிப்பாரு, ரெண்டு மீடியத்திலையும் போயிட்டு வரக்கூடிய ஆள் யாரு? மலக்கு தான். மலக்கு வானத்துல இருப்பாரு, திரும்பி இங்க வருவார், பள்ளியாசலுக்கு வருவாரு, நம்ம தொழுவுற மெசேஜ் கொண்டு அல்லாஹ்ட்ட ஓடுவாரு. மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதுக்குன்னு படைக்கப்பட்ட காரணத்தினால இந்த திரையெல்லாம் கடந்து போகக்கூடியவர்கள் யாருன்னா மலக்குகள் தான். அப்ப மலக்குகள் வழியாகத்தான் எனக்கு மெசேஜ் வருமே தவிர நீங்க இன்னும் எனக்கு தெரியாது, நீங்க சலாம் சொன்னதும் தெரியாது, சொல்லாதும் தெரியாது, எனக்கு கேட்காது. உம்மத்துகள் தேர்ந்து கிடைக்கிற சலாமை மலக்குகள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப திரையை எப்படி திரண்டு வழங்குதா? உங்களுக்கு எவ்வளவு பலமான திரண்டு வழங்குதா? கட்டுமையா அல்ல ஸ்ட்ராங்கா போட்டு விட்டான், யாரும் வரையல. அதுக்குரிய மீடியேட்டர் வழியா மட்டும்தான் மெசேஜ் போகும். மீடியேட்டர் யாரும் வானவர் மலக்கு தான். அந்த மீடியேட்டர் தான் அங்கே நிப்பார் இங்கே நிப்பார், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி சுகதாக்கள், இந்த உம்மத்திலேயே பெரிய தர்ஜா யாருக்கு இருக்குது? ஷஹீதுகள். அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரை தியாகம் பண்றாங்களே. 10 காசு தர்மம் செஞ்சவனுக்கு அல்லாஹ் என்னத்தை வாரி கொடுக்கும் பொழுது உசுரை கொடுத்தவனுக்கு சும்மா விட்டுருவானா? அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் பண்ணான்னு சொன்னா அவனுக்கு கிடைக்கிற பரிசுகளை வேற. இவர்கள் கூட அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், ஷஹீதுகள், யா அல்லாஹ் புள்ள பெரிய பாக்கியத்தை தந்துட்டியே, எங்களை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்புவேன், போய் சொல்லிட்டு வந்துடுறோமேன்னு கேட்பாங்களாம். யாரு? சுகதாக்கள். அவர்கள் சொர்க்கத்தில் இந்த பாக்கியத்தை அனுபவிச்சு, கபர் கிடையாது அவங்களுக்கு, சொர்க்கத்தினுடைய பாக்கியத்தை எல்லாம் பறவை வடிவத்துல அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சுத்திக்கிட்டே வரும்போது அல்லாஹ் என்ன செய்வான்? அவங்களை கூப்பிடுவான், மாணவர்களை, சுகதாக்களை, உங்களுக்கு என்ன ஆசை என்று சொல்லுங்க. இல்ல ஒரு ஆசையும் இல்லை, எங்களுக்கு தான் எல்லாமே நல்லா இருக்கு, ஒண்ணும் இல்ல, இல்ல என்னமாவது கேளுங்க, இல்ல ஒண்ணுமே இல்ல, இல்ல என்னமாவது கேளுங்க. அல்லாஹ் விட மாட்டானா, இந்த ஆளுக பார்த்துட்டு என்னமாவது கேளுங்கிறானே அப்படின்னு எங்களை இன்னொருக்கா அனுப்பு, உலகத்துக்கு போய் இன்னொருக்கா உயிரை தியாகம் பண்ணிட்டு வர்றோம் வாங்கலாம். இது நடக்குமா? நல்லது தானே கேட்கிறாங்க, அப்படியா போயிட்டு வாங்க, நல்லா அனுப்பலாம்ல. ஏற்கனவே உயிரை கொடுத்து ப்ரூவ் பண்ணி இருக்காங்க, ஏமாத்த மாட்டாங்கல்ல. ஏற்கனவே உயிரை கொடுத்து தியாகம் பண்ண ஒரு ஆளை திருப்பி அனுப்புனா மறுபடியும் நல்லா தியாகம் பண்ண போறாரு. அல்லாஹ் என்ன செய்வான்? நான் தான் விதியாக்கி விட்டேனே அல்லாஹ் சொல்லுவான். அப்ப சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத்து, நான் தான் வந்தவர்கள் போக முடியாது என்பதை விதியாக்கி விட்டேனே. வந்துட்டா போக இயலாது, முடிஞ்சு வச்சுக்கத விதி, அதை யாரும் மீற முடியாது. அப்ப சுகதாக்கு வர முடியாது, நபிக்கு வர முடியாது, நல்லடியாருக்கு வர முடியாது, கெட்டவருக்கு வர முடியாது. அவன் எவன் வர்றான்? பேயாய்ப்ப செஞ்சு பார்க்க வேணாமா? இப்படி ஏராளமான ஹதீசுகளும் ஆயத்துகளும் நமக்கு சொல்லுது, இறந்து போன ஆவிகள் இங்க வரவே முடியாது. அப்போ ஒரு இறந்து போன அவர் தான் ராமசாமி, இவர் தான் பாத்திமா, ஒரு பொம்பளைக்கு போய் வந்தா பாத்திமாங்கிறது, ஆம்பளைக்கு போய் வந்தா ராமசாமிங்கிறது, இப்படி எல்லாம் நம்புறமே. ராமசாமி ஆவி இங்க வராது, பாத்திமா ஆவி இங்க வராது, முடிஞ்சதுதான், முடிஞ்சு வச்சா. இது சொன்ன உடனே நம்ம அஜர்த்துமார் இருக்காங்களே சில பேர், எல்லாரும் இல்ல, அவங்களுக்கு இதான பொழப்பு. இது மாதிரி பேய் நம்பினா தனங்க தண்ணி அடிச்சு கொடுக்கலாம், வேப்பிலை அடிக்கலாம், தாயத்தை போடலாம், தட்டி எழுதி கொடுக்கலாம், கரைச்சு குடிக்கலாம், அதுல 11,100 ரூபாய் கேட்கலாம். அது இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா எப்படி ஓடும் வண்டி? இல்லைன்னு அடிப்படையை மறக்கிறோம்ல. உடனே என்ன பண்றாங்க தெரியுமா? வேற யாருமே சொல்லல, இந்த புது விளக்கத்தை நம்ம ஆளுக்கு தான் விடுறான். இப்ப பேயின்ற அது இல்ல, வேற பேயின்ற அதுதான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அது இறந்து போன ஆவி வர்றதுதான் பேய். ஆனா இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, குரான் எல்லாம் எடுத்து காட்டினவன, ஆஹா குரான்ல இருந்து காட்டுறாங்க, வராது, இறந்து போன ஆவி வராது, ஆனா பேயை வச்சு பொழப்பு நடத்தணுமே, பேய்க்கு புது விளக்கம் கொடுத்துட்டோம்னா அப்ப நம்ம தப்பிச்சுக்கலாமே புது விளக்கம் கொடுக்குறாங்க சில அஜர்த்துமார்வோம். என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? இறந்து போன ஆவிலாம் வராது, அது எல்லாம் பேய். ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் ஒரு மலக்கு சைத்தான் இருந்தாங்கல்ல, அதுக்கு ஹதீஸ் இருக்குதுல்ல. நம்ம மூத்தா போயிடுறோம்ல, நம்மகிட்ட உள்ள சைத்தான் தான் வந்துருவான். எப்படி பாயிண்ட்? சைத்தானுக்கு நம்மளை பத்தி எல்லாம் தெரியும்ல, அதனால என் பேர் சொல்லிட்டு வந்துருவான். என்கிட்ட ஒரு சைத்தான் இருக்காங்க, ஒரு மலக்கு இருக்காரு, உங்கள்கிட்டையும் ரசூலுல்லாஹ்ட்ட கூட. ஆனா ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, அவன் ஃபீக்கு யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள்கிட்டயுமா சைத்தான் இருக்கான்னு கேக்குறாங்க சஹாபாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா வலாக்கின் அஸ்லம, என்கிட்ட தான் இருக்கிறான், ஆனா எனக்கு அவன் கட்டுப்பட்டுருவான், என்னை வழி எடுக்க முடியாது, ஆனா என்கிட்ட இருக்கிறான்ட்டாங்க. அப்ப சைத்தானும் மலக்கும் இல்லாத மனுஷனே கிடையாது. இந்த ஹதீஸெல்லாம் எடுத்துக்கொண்டாந்து உங்கள்ட்ட காட்டி அஜர்த்துமார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? செத்து போன ஆள்லாம் வரமாட்டான், அது முடிஞ்சு போச்சு, அதுக்கு குரான்ல இருக்கு, ஒத்துக்கிறோம் நாங்க. அவங்கிட்ட ஒரு சைத்தான் இருந்தான்ல,
அவன் ஒடியாந்து நம்ம மேல ஏறிக்கிறான். இறந்து போனவனோட இருந்த சைத்தான் தான் என்ன செய்யறான், வர்றானே தவிர யாரு வர்றது இல்ல, இறந்து போன ஆளு வர்றது இல்ல. இவனு சரி நம்ம கரெக்ட் தான், அவன் நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி இருக்கலங்க. பேய நம்புறான், இப்படியா நம்பணும் நிக்கிறான். அவனுக்கு பொருத்தமா ஒரு ஆதாரம் காட்டினவன இது சரி. இப்ப நம்ம குரானை மறுக்கல, பேயை மறுக்கல, ரெண்டையும் சேர்த்து நம்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அவருக்கும் பொழப்பு ஓடும், நம்மளும் பழைய நம்பிக்கையில் அப்படி ஓடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இது சரியா? இது சரியில்லை. ஏன் சரியில்லைன்னு கேட்டோம்னா பல காரணங்கள். ஒரு மனுஷன் ஒரு சைத்தான் இருப்பான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே. அந்த சைத்தான் அதுக்கு பிறகு இன்னொருத்தன் வருவான்னு சொன்னாங்களா? சைத்தான் ஒவ்வொருத்த இருப்பான் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர ஒருவன்ட்ட இருந்த சைத்தான் அவர் செத்த பிறகு திரும்பி வந்து இன்னொரு ஆள்கிட்ட வருவாரு அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி எந்த ஒரு ஹதீஸும் இல்ல. இன்னும் சொல்ல போனா ஒரு மனுஷன் ஒரு சைத்தான் தானே சொன்னாங்க. இப்ப எனக்கு பேய் பிடிச்சிச்சுன்னு வைங்க, இப்ப எனக்கு ரெண்டு சைத்தான் ஆயிருதுல. இப்ப எனக்கு ஏற்கனவே ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கிறான், ஏற்கனவே எனக்கு உள்ள சைத்தான் ஒருத்தர் இருக்கான் இல்லைங்க, அவன் ஒரு சைத்தான் இருக்கிறான். நேத்து ஒரு இப்ராஹிம் சாஹிப் மூத்தா போயிட்டாரு, அவர்கிட்ட இருந்த சைத்தான் இப்ப என்கிட்ட வர்றான்னா இப்ப என்கிட்ட எத்தனை சைத்தான்? இப்ப ரெண்டாவதுல ரசூலுல்லாஹ் ஒண்ணுல சொன்னாங்க. இவன் சொல்ற வியாக்கியானப்படி பார்த்தா ஒரு மனுஷனுக்கு ஒரு சைத்தான் தான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்ப சைத்தான் வந்து இன்னொருத்தனுடைய சைத்தான என்கிட்ட வந்துட்டான்னா இப்ப என்கிட்ட இருந்த சைத்தான் எத்தனை? ரெண்டு. ரெண்டு சைத்தான் சொல்லி நம்ப அந்த ஹதீஸுக்கு மாத்தம்ல. எந்த ஹதீஸை உங்க ஆதாரமா காட்டி பேய்க்கு ஒரு புதுசா ஒரு விளக்கத்தை கொடுத்து அவங்க மக்களை ஏமாத்த பாக்குறாங்களோ அந்த ஆதாரத்தின்படி பார்த்தா கூட வரமாட்டான். ஒரு மனுஷன் ஒரு சைத்தான் சொன்ன காரணத்தினால அந்த சைத்தான் இங்க வரமாட்டான். மாத்தமா தான் இருக்கு அந்த ஹதீஸும், அவனுக்கு ஆதாரமா இல்ல. அந்த சைத்தான் அதோட முடிஞ்சு போச்சு, அவன் கதை. அவன் போற இடத்துக்கு போய் சேர்ந்துருவான், அவ்வளவுதானே தவிர இங்க வந்து இன்னொருத்தன் வருவானால வரமாட்டான். அது போக இன்னொன்னு நீ கவனிக்கணும், சைத்தான் இருக்கான்ல, இப்ப எல்லாத்தையும் சைத்தான் இருக்கான்லங்க, சைத்தான் இருக்கிறான். சைத்தான் இருக்கிறதுனால உங்களுக்கு மூளை குழம்பி போச்சா? உளறீங்களா யாராச்சும்? சைத்தான் இருக்கிறதுனால நம்ம சுயநினைவு இழந்துட்டோமா? சைத்தான் இருக்கிறான், சைத்தான் இருக்கிறான்னா மூளை குழம்பி போறதுக்கு பேர் அல்ல சைத்தான் இருக்கிறாங்கிறது. மூளை குழம்பு சைத்தான் இருக்கவே மாட்டான்னு சொல்ல போனா. ஏன் இருக்க மாட்டாங்கிறோம்? மூளை குழம்பி போனவன் செஞ்ச எந்த தப்புக்கும் அல்ல தண்டிக்க மாட்டான். இப்ப நான் மெண்டல் ஆகி போய் ஒரு கொலை பண்ணி விட்டேன், அல்ல நரகத்தில் போடுவானா? நான் திரும்பி மெண்டல் ஆகி போய் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஆளை குத்தி கொண்டு விட்டேன். மெண்டல் சர்டிபிகேட் எல்லாம் கரெக்டா டாக்டர் கொடுத்துட்டாங்க. கோர்ட்டு தண்டிக்குமா என்னைய? இந்தியாவுடைய சட்டத்தில் தண்டிக்க முடியுமா? அமெரிக்காவில் முடியுமா? உலகத்தில் எங்கேயாவது தண்டிப்பானா? அட மெண்டல் மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறாண்டுக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குமே தவிர எனக்கு தண்டனை கிடைக்காது. மெண்டலா இருந்து ஒரு பொம்பளை கைப்பிடிச்சு இழுத்து விட்டான், எவனா ஏதாவது செய்வானா? தண்டிப்பானா? அது கையை பிடிச்சி இழுத்ததுக்கு என்ன செக்ஷன் இருக்கு அதை போடுவானா? போட மாட்டான். உலகத்திலேயும் போட மாட்டான். அல்ல அல்லாஹ் போடுவானா? அல்லாஹ் போட மாட்டான். அல்லாஹ் எப்படி நம்ம தண்டிப்பான்? என்னுடைய சுய நினைவோட இருந்து கொண்டு நான் செய்யற தப்புக்கு தான் என்னை தண்டிப்பானே தவிர நான் கிறுக்கனா போய் செய்யற தப்புகள் அல்லாஹ் கண்டிக்க மாட்டான். அப்ப சைத்தான் வந்து என்கிட்ட வர்றான்னு சொன்னா எனக்கு நன்மையோட முடியுது. இப்ப சைத்தான் நல்லா செய்வான். சைத்தான் வராம இருந்தா நான் செஞ்ச தப்புக்கு நான் பொறுப்பாளிங்க. இன்னொருத்தன் உள்ள சைத்தான் என்கிட்ட வந்துட்டான்னு சொன்னா நான் கிறுக்கன் ஆயிடுறேன். கிறுக்கனான பிறகு நான் ஏதாவது செஞ்சேன்னு சொன்னா அல்லாட்ட எனக்கு எந்த தப்பு தண்டனையும் கிடையாது. நான் தொழுவாட்டால கேட்க மாட்டான், நான் கிறுக்கேன். நான் நோம்பு கேட்டால கேட்க மாட்டான், நான் கிறுக்கனா இருக்கேன். நான் ஹஜ்ஜிக்கு போனால கேட்க மாட்டான், ஒரு ஆள் அடிச்சாலும் கேட்க மாட்டான், உதச்சாலும் கேட்க மாட்டான். கிறுக்கனை ஓடுறான்னு விட்டுருவான்ல, தண்டிக்க மாட்டான். அப்ப வந்து சைத்தானுக்கு வேலை இதா? சைத்தான் வந்து நம்மளை கிறுக்கனாக்குறதா வேலை? அப்படின்னு இருக்கிற சைத்தான் நம்மளை ஆக்கிட்டு போயிருவானே ஈஸியா. எவ்வளவு காலமா எத்தனை வருஷமா என்கிட்ட நான் பிறந்துல இருந்து என்கிட்ட சைத்தான் இருக்கான், ஒண்ணும் பண்ணல, கிறுக்கனாக்கல என்னைய. சைத்தான் என்ன செய்வான்? அப்படி ஒரு ஆசையை அப்படி தூண்டுவான், சினிமாக்கு போவோம் போயிட்டு வருவோம் அப்படிம்பா. நானும் சேர்ந்துக்கிட்டு மனப்பூர்வமா தான் போவேன். பின்னாடி என்னை வலுக்கட்டாயமான எடுத்துட்டு போக மாட்டான். நானா விரும்பித்தான் அந்த சினிமாவுக்கு போவனே தவிர என்னை கண்ணை மூடி கையை கட்டி இழுத்து தூக்கிட்டு போயிட மாட்டான் சைத்தான். ஆசை வார்த்தை காட்டுவான், நான் பின்னாடி ஓடுவேன். அப்படித்தானங்க சைத்தான்ங்கிற வேலை. அப்ப அந்த வேலையை அப்ப நடக்குதுங்க. அப்ப சைத்தான் வர்றாங்கிறலாம் தப்பு. சைத்தானுடைய டியூட்டியே வேற, அவன் வழி கெடுக்கிற டியூட்டி. இவங்க சொல்றபடி வழி கெடுக்கான அவன் நன்மை செஞ்சுட்டு போறான். அவனை சும்மா விட்டா நிறைய பாவம் செஞ்சு சைத்தானுக்கு லாபமா போயிருக்கும். அவனை கிறுக்கன் ஆக்கி விட்டா 10 வருஷம் கிறுக்கனா இருந்தான்னு வைங்க, 10 வருஷம் பாவம் இல்லாம ஆக்கி போடுறான். இதுதான் சைத்தான் வேலை. சைத்தான் இப்படியா சவால் விட்டான் அல்லாட்ட. என்ன சொன்னா? லவ் மன்னியன் நகும் வல ஆமுரன் நகும் புலை பத்தி குன்ன ஆதாரல் அண்ணாமி புலை கையுன்ன கல்கல்லாம்.
நான் அவர்களுக்கு உத்தரவு போடுவேன், அவர்கள் வழிகெடுப்பார்கள், கால்நடைகளுடைய கால்களை துண்டாக்குவார்கள், அல்லாஹ்வுடைய படைப்பை சேதப்படுத்துவார்கள், நான் அவர்களுடைய நேரால அக்கூதன் அலகும் சிராத்துக்கள் முஸ்தகீம், சிராத்துல் முஸ்தகீம் மூலமே நான் உட்கார்ந்து கொள்ளுவேன், அவங்களை வழிகெடுப்பேன் என்று சொல்லி சவால் விட்டுட்டு வந்தவன் செய்தான். அவன் அந்த வேலையை செய்யறான். இப்ப பேய் பிடிச்சால்ட்ட இல்லையே, பேய் பிடிச்சாள்னு சொல்ற ஆள்கிட்ட கிறுக்கன் ஆக்கி விட்ட ஆள்கிட்ட அவனை சொர்க்கவாதி ஆக்கி விடுறான். ஒரு 15 வயசுல ஒருத்தனுக்கு பேய் கிறுக்கனா விடாண்டு வைங்க, 50 வயசு செத்து போயிட்டான்னு வைங்க, அவனுக்கு நரகமே கிடைக்காது, ஒரு பாவம் கணக்குல இருக்காது. ஏன் கிறுக்கன் ஆயிட்டான். அப்ப சைத்தானுடைய வேலை இது அல்ல, இதுக்கு ஆதாரம் இல்ல, தொழில் பார்க்கறதுக்காக வேண்டி அஜர்த்துமார சொல்ற வேலை. நான் கேட்கிறேன், இப்படி இந்த சைத்தான் போய் உட்காருவான்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விளக்கிட்டு போயிருப்பாங்கல்ல. சைத்தான் இருக்கிறத சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சைத்தான் என்ன ஆகுவான் தெரியுமா? நீங்க மூத்தா போன பிறகு உங்களை உள்ள மெசேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொரு ஆட்ட போய் உட்கார்ந்துக்குவான் என்று சொல்லணும்ல, சொல்லல. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் குர்ஆன்ல இதை மறுக்கிறான். எப்படி மறுக்கிறான்? மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, எந்த மனுஷனுக்கும் 2 கல்பு அல்லாஹ் வைக்கல. அல்லாஹ் சொல்றான், எந்த மனுஷனுக்கு 2 கல்பு வைக்கல. இவனுக்கு 2 கல்புல போய் இருக்குது. ஒரு தடவை அப்துல் காரா இருந்துகிட்டு இன்னொரு தடவை ராமசாமியா இருக்கிறானே, அரை மணி நேரத்துக்கு அப்துல் காரா இருக்கான், அரை மணி நேரம் முஸ்தபா போறான். அது எப்படி? முஸ்தபாங்கிற போய் என் மேல பிடிச்சிக்கிருச்சுன்னா அரை மணி நேரத்துக்கு தான் நான் ஜெயில ஆபதுனா இருக்கிறேன், அடுத்த அரை மணி நேரத்துக்கு முஸ்தபா போயிடுறேன். இப்ப 2 கல்பு ஆயிடுச்சுல, எனக்கு வைக்கலங்கிறான்ல. எந்த மனுஷனுக்கு என்ன செய்யல? மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, எவனுக்கு உள்ளேயும் 2 கல்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. இதெல்லாம் தெளிவான சான்றுகள். இதுக்கு மேல தேவையே இல்லை ஒரு மூமினுக்கு. குர்ஆனை நம்பக்கூடிய ஒரு மூமினுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நம்பக்கூடிய ஒரு மூமினுக்கு பேய் இல்லைன்னு நம்புறது பெரிய கஷ்டம் கிடையாது. தூக்கி எறிஞ்சிட்டு போயிட வேண்டியதான். இல்ல, இல்லவே இல்ல, கண்டிப்பா இல்ல, அல்லாஹ் மேல ஆணையா இல்ல. கண் முன்னாடி நிப்பாட்டினாலும் இல்லைங்கணும், நிப்பாட்ட முடியாது, நிப்பாட்டினாலும் இல்லைங்கணும். குர்ஆன் நம்பணும், அப்படிதான் நம்பணும். என்னமோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, நம்ம கோளாறு புரிஞ்சுக்கிறாம இருக்கிறோம், அல்லாஹ் சொன்னது பொய்யாகாது அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஈமான். அதனால பேயை நம்புறது ஈமானை பாதிக்கும் பாயிண்ட் விளங்கிக்கணும். சரி, இது மார்க் அடிப்படையில் இது ஓகே. அதுக்கு போக நடைமுறையில் நம்ம சில பார்க்கிறோம்ல, அதான் நம்மளை தடுமாற வைக்குது. நடைமுறையில் நம்மளே சில பேர் நல்லா தான் இருந்தா நேற்று வரைக்கும் திடீர்னு பேயின்னு ஒண்ணு வந்துருது. இந்த பேய் பிடிச்ச பிறகு பார்த்தா அவங்க கிட்ட நிறைய அற்புதங்கள்லாம் நடக்குது, அதிசயங்கள்லாம் நடக்குது, தெரியாத பாஷையெல்லாம் பேசுறான், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் விட்டு அடிக்கிறான். இது எப்படி அவனுக்கு இல்லைன்னா எப்படி? நாங்க பாக்குறோமே, தர்காவில் கொண்டு கட்டி போடுறோம், பேய் ஓடுறத கண்ணால பாக்குறோமே. அப்படி விபூதி அப்படி தூய் விட்டவன என்னை உற்று போயிடுறேங்கிறான. கொள்ளுக்கட்டை எடுத்தாலும் பயப்படாதவன் இந்த விபூதியை போட்ட உடனே, அசர்த்து அல்ஹம்து சூரா ஓதுன உடனே, பாதிரியார் சிலுவையை காட்டின உடனே ஓடுறானே. அது எப்படி? நாங்க பாக்குறோமே அப்படின்னு சொல்லி இதுதான் உங்களை தடுமாற செய்யக்கூடியது. இதெல்லாம் எப்படிங்கிறது விளக்கம் இருக்குது. ஆனாலும் இதுக்கு விளக்கம் தெரியாட்டாலும் நீங்க நம்ப கூடாது. ஏன்? அல்லாஹ் சொன்னதுனால நமக்கு புரியல என்னமோ ஒண்ணு, ஆனா இது பேய் கிடையாது, என்னமோ ஒரு ராங்குங்கிற அளவுக்கு தான் நீங்க நம்பணும். ஆனால் இதனுடைய சூட்சமம் நமக்கு புரியுது. என்ன புரியுது? இது எல்லாத்துக்குமே விடை இருக்குது. எப்படின்னு பாருங்க. முதலாவது, சிலது பேயின்னு சொல்றோம்ல, பேயை 2ஆ பிரிக்கணும். சிலது பைத்தியங்கள், பைத்தியம் இருக்குது. சிலது என்னது? பைத்தியம், மெண்டல் ஆகிறது. இது ஒரு 25% கூட தேராது. ஒரு 75% என்னன்னு கேட்டா நடிக்கக்கூடியவர். இந்த பேயின்னு நம்புறாங்க இல்லையா, இந்த நம்பிக்கைய தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துவதற்காக வேண்டி 75% பேரு வேஷம் போடுறாங்க. நல்லா தான் இருக்காங்க நார்மலா. 75% பேரு அந்த பேய் தன் மீது இருப்பதாக என்ன செய்யறாங்க? நாடகம் ஆடுகிறார்கள். இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நாடகம் ஏன் ஆடணும்? காரணம் இருக்குது. அதுல பெரிய லாபங்கள் இருக்கு, பெரிய நன்மை இருக்குது. இப்ப நான் கூட அப்படி நாடகம் ஆடினா எனக்கு நிறைய லாபங்கள் இருக்கிறதுனால பேயாக நாடகம் ஆடுவதில் பெரிய நன்மைகள் நம்ம அடைஞ்சு கொள்ள முடியும். அதுக்காக மக்கள் நம்புறாங்க இல்லையா? நம்புறதுனால இப்படி ஒரு நாடகம் ஆடுறோம்னு வைங்களேன், ஈஸியா தப்பிச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு நெருக்கடி, ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இப்ப நான் நார்மலா தானே இருக்கிறேன். நான் என்ன செய்யறேன்? முக்கியமான பிரமுகர்கள் எனக்கு பழக்கமா இருக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறேன். வாங்கி இதை வீடு வாசல் பங்களா மாதிரி ஒரு வீடை வாங்கி 10 லட்சம் வாங்கிவிட்டு பிள்ளைலாம் சொல்லிவிட்டு முடிஞ்சு வச்ச விஷயம், நான் 4ல இருந்து மெண்டல் ஆகிக்கிறேன், பேய் ஆகிக்கிறேன், ஒரு பேய் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ரூபாயெல்லாம் கடனை வாங்கிவிட்டு அடுத்த வாரம் நான் பேய் வேஷம் போட்டேன்னு வைங்க, என்ன கேப்பியலா? ஒரு 2 வருஷம் இப்படி போட்டேன்னு வைங்க, பரிதாபப்படுவீங்க. தொலைச்சிட்டு போயிட்டு போறான் பாவம்,
அப்படின்னு. அப்ப இந்த பேய் வேஷம் போட்டதுனால வாங்கின கடன்ல தப்பிக்க முடியுமா முடியாதா? கடன்காரன் பேய் வந்து கேட்டுருவான், தைரியம் இருக்கா அவனுக்கு? அவனுக்கு எனக்கு பேய் இருக்குன்னு சொன்ன பிறகு சட்டையை பிடிச்சி ரோட்ல நிப்பாட்டி கேட்பானா? என்னமா செஞ்சுட்டான் பேய் மாடி நிக்க முடியுமா நமக்கு? அப்ப எதுக்கு இந்த வேஷம் போடுறான்னு கேட்டா, வாங்கின கடனை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் பேய் பிடிச்சதாக மக்கள் நம்புறாங்க, பேய் இருப்பதாக. அந்த வேஷத்தை நம்ம போட்டோம்னு சொன்னா இவங்களை ஏமாத்திப்படலாம். இதுக்காக வேண்டி இது ஒரு லாபம். வாங்கின கடனை கொடுக்காம இருக்கலாம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு இதை சொல்றேன், இதுதான் இல்ல, இப்படி எத்தனையோ. உங்க பேர் என்ன? சகோதரர் மாடசாமி அவர்கள் இஸ்லாத்தை அறிந்து ஏற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் நம்மளை எல்லாம் கூட ஒரு சிறந்தவராயிடுறாரு. நம்மளாம் அறிஞ்சு வரல, நம்ம அப்பம் பாட்டா இருந்தாலும் நம்மளும் அப்படி பரம்பரையா வந்துட்டோம். அவர் விளங்கி சிந்திச்சு பல மார்க்கத்தில் இருந்து இது வர்றாரு, அதுக்காக பெரிய தியாகங்கள் பண்ணிட்டு வர்றாரு. அந்த வகையில் நீங்க எங்களை விட சிறந்தாளாயிடுறீங்க. சரியா? சரி. இஸ்லாம்ங்கிறது 2 விஷயத்தை நீங்க நம்பணும். அதான் இஸ்லாம். நிறைய இருக்கு, குறிப்பா எதை நம்பணும்? 2 விஷயத்தை நம்பணும். 1வது விஷயம் என்னன்னு கேட்டா, மொத்த உலகத்துக்கும் கடவுள் ஒருத்தர் தான், ஒரு கடவுள் தான். ஒண்ணுக்கு மேல கிடையாது. கடவுளை தவிர யாரையும் எதையும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. சூரியனை, சந்திரனை, கழுதைய, குதிரைய, மனுஷனை, உசுரோட உள்ளால, செத்தால, கல்ல, எதையுமே என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. ஒரே கடவுள் தான் வணங்கணும். உரிய நம்பர் இல்லாத எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் தான். தமிழனுக்கு, மலையாளிக்கு ஒரு கடவுள். அது போக என்ன நம்பணும்னு கேட்டா, கடவுளை பத்திய எல்லாரும் கடவுள் நம்புறாங்க, கடவுளை வந்து வீக்காக்கிடுறாங்க. கடவுள்னு சொன்னா ஒரு பலவீனமாக்கி, கடவுள் தூங்குறாங்கிறாங்க, கடவுள் சாப்பிடுறாரு, கடவுளுக்கு பொண்டாட்டி புள்ள தேவைப்படுது, கடவுள் பாத்ரூம் போறாரு, இப்படிலாம் இருக்கக்கூடாது. கடவுள் எப்படி இருக்கணும்? நம்மளை விட எல்லா வகையிலையும் தனித்தவரா இருக்கணும். கடவுள் தூங்கக்கூடாது, கடவுள் சாப்பிடக்கூடாது, கடவுளுக்கு பொண்டாட்டி புள்ள இருக்கக்கூடாது, கடவுளுக்கு அசதி இருக்கக்கூடாது, கடவுளுக்கு மறதி இருக்கக்கூடாது, கடவுளுக்கு நோய் இருக்கக்கூடாது, கடவுளுக்கு முதுமை இருக்கக்கூடாது. இதெல்லாமே என்ன செய்யக்கூடாது? கடவுளுக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் உலகத்துக்கு இருக்கிறார். நம்புறீங்களா? 1. 2வது, இந்த ஒரு கடவுள்ங்கிறத உலகத்துல முதல் மனிதரை அதான் சொன்னார். முதல்ல படைக்கப்பட்ட மனிதர் இருக்காருல்ல, ஒரு மனிதர் தான் கடவுள் படைச்சார். அவற்றை நம்ம எல்லாம் பெருகி இருக்கிறோம். அவரும் ஒரு கடவுளை தான் நம்பினாரு. அது மாதிரி நிறைய பேர் ஒரு கடவுள் கொள்கையை சொன்னாங்க. கடைசியா சொன்னவர் வந்து நபிகள் நாயகம் முகமது நபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் வந்து நினைஞ்சாங்க ஒரு கடவுள் தான் வணங்கணும்னு சொல்லி கடைசியா சொல்லி அந்த கொள்கைக்காக அடி வாங்கி, உத வாங்கி, ரத்தம் சிந்தி, சொத்து சுகத்தை இழந்து, ஊர்வாசலை விட்டு விரட்டப்பட்டு பல தியாகங்கள் பண்ணி இந்த கொள்கையை நெஞ்சிட்டு போயிருக்காங்க, உலகத்துக்கு தந்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க தான் நமக்கு தலைவர் வழிகாட்டி. அவங்களும் கடவுள் கிடையாதானா? கடவுள் கிடையாது. அதை நம்புறீங்களா? சரி, சொல்லுங்க. அஷ்ஹது அஷ்ஹது அல்லா இலாஹ அல்லா இலாஹ இல்லல்லாஹு இல்லல்லாஹு வ அஷ்ஹது வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு அப்துஹு வ ரசூலுஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். முஸ்லீம் ஆயிட்டிய உலக சடங்குகள்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப முஸ்லீம் ஆயிட்டிய அவ்வளவுதான். 2 செகண்டுக்கு முன்னாடி நீங்க முஸ்லீம் இல்ல, இப்ப என்ன ஆயிட்டீங்க? முஸ்லீம் ஆயிட்டீங்க. உங்களுக்கு பேரை நல்ல பேரை வைக்கல பத்தியில மாடசாமின்னு வச்சிருக்காங்க. உங்களுக்கு அழகான ஒரு பேர் என்ன செய்யணும்? என்ன பேர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? நீங்களா செலக்ட் பண்ணிக்கிறலாமா? ஒரு பேர் வைங்க. எஸ்எம் பாக்கர் பேர் வச்சுக்கிறோம். நீங்க இருக்கட்டும், பரவாயில்ல. பாக்கர் இவர் பாக்கர் சமுதாயத்துக்காக உழைக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பேர் உங்க பேர் பாக்கர். சரிதானே? வச்சுக்கலாம். யார் பேர் வைக்கலாம். அது வச்சுக்கோ. வேற பேர் வேணுமா? பாக்கர் பேர் உங்க பேர் பாக்கர். சரி, இது